தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வெளுத்து கட்டி வந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காலம் முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மித மற்றும் கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள், காவல் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், மாநில கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரமும் பயன்பாட்டில் இருப்பதை செய்ய வேண்டும் எனவும், பேரிடர் முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதுடன் உணவு உள்ளிட்டவையும் போதுமான அளவு உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாகுபாடு இன்றி ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் வேறுபாடு இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாகுபாடின்றி ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும் எனவும், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றால் ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டு தீர்ப்பளித்துள்ளது. மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் சிறப்பு நீதிபதிகள் ஓய்வு பெற்றால் 13.6 லட்சம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிறுத்தம் விரைவில் திறக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் பகுதியில் இயங்கும் வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பொதுமக்கள் செல்ல கடினமாக இருந்த நிலையில் எளிதில் சென்றடையும் வகையில் புறநகர் மின்சார ரயில் நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன்படி தயாராகி வரும் கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையத்தின் ரயில்வே நடைமேடை அமைக்கும் பணிகள் 80% நிறைவடைந்து விட்டதாகவும், ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் திறக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் ரயில் நிலையத்திற்காக முகப்பு கட்டமைப்பு, பயணிகள் நிழற்குடை, கழிவறை உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் வெளுத்து வாங்கும் கனமழையால் வீடு மற்றும் கடைகளில் வெள்ள நீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் பல்வேறு மாநிலங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகின்றன. அதன்படி கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையினால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தன. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். மேலும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரால் பல்வேறு வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கின. இதனையடுத்து வாகனத்தில் சிக்கிய வாகன ஓட்டிகளை மீட்பு குழுவினர் மீட்டு படகு மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதால் எஞ்சிய ஐபிஎல் போட்டிகளில் அவர் விளையாடுவாரா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. கடந்த மாதம் தொடங்கிய ஐபிஎல் தொடர் போட்டிகள் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மீண்டும் போட்டிகள் தொடங்கப்பட்ட நிலையில் மிட்செல் ஸ்டார்க், ஜேக்கப் பிரேசர் உள்ளிட்ட சில வெளிநாட்டு வீரர்கள் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். எனினும் மற்ற வீரர்கள் வழக்கம் போல் போட்டிகளில் தொடருவதாக அறிவித்ததோடு சொந்த நாடுகளில் இருந்து இந்தியா திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டிராவிஸ் ஹெட்டுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர் இந்தியா திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது உடல்நிலையை பரிசோதித்த பிறகே எஞ்சிய போட்டியில் அவர் விளையாடுவாரா என்பது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் ஐதராபாத் அணியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.